முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் துணை ராணுவ படை வீரர்கள் மற்றும் வீர மங்கையர் நல சங்கம் சார்பாக கடந்த 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா என்ற இடத்தில் சிஆர்பிஎஃப் படை வீரர்களின் 40 பேர் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டார்கள். அவருடைய நினைவஞ்சலுக்காக வீர வணக்கம் செலுத்துவதற்காக இங்கு காவிரிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நாங்கள் வீர வணக்கம் செலுத்த இன்று கூடியுள்ளோம் சார். எல்லாருக்கும் மறைந்த 40 இராணுவ வீரர்களுக்கும் எங்கள் நலசங்கம் சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2019 ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி பயங்கரவாதிகளால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் தாக்கப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணமடைந்ததற்காக நாங்கள் இன்று ஒன்று கூடி காவேரிப்பட்டினம் பஸ் நிலையம் அருகில் மௌன அஞ்சலி செலுத்த வந்துள்ளோம். அதன் பிறகு அவர் குடும்பத்தாருக்கும் பொதுமக்களுக்கும் எங்களின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த ஒளிபரப்பு ஸ்டார் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம்.